பாவம் எழுமலை அவங்க அப்பா போனதுல நிலகுலைஞ்சு போயிட்டான். அதான் நீ வேற, அவங்க அப்பா இருக்கும்போது 2000 ரூபாய் பென்ஷன் வாங்கி இவன் கிட்ட கொடுத்துட்டு வந்தாரு. அவங்க அப்பா போனதை விட பென்ஷன் போச்சுன்னு தான் அழுதுட்டு இருக்கான். சரி ராஜேந்திரா, பாடி எடுக்க டைம் ஆகும் போல இருக்கு, வா போய் கூல் ட்ரிங்க் சாப்பிட்டு வருவோம். ஏன்பா, நம்ம என்ன சுடுகாடு வரைக்கும் போகணுமா? அதான் நீ வேற, அவ்வளோ தூரம் யாரையா நடக்கிறது? திருமணம் வரைக்கும் போவான், அப்படியே நின்றுடுவான். நீ ஆஃபீஸ் லீவ் போட்டதும் போட்டோம், நேராக பாருக்கு போயிடலாம். சரி, ஏழுமலை நம்மளை தேடுவானே? அட பாப்பா, அவன் எங்கே நம்மளை தேட போகிறான்? நம்மளை தேடி பார்ப்பான், காணுன்னா பார் வந்து சேருவான். என்ன வேணும் சார்? உங்களுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுப்பா. பாவம் ஏழுமலை அப்பா திடீர்னு இப்படி ஆயிடுச்சே. சார் உன் தொந்தரவு தாங்க முடியாம தான் தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு எங்களுக்கு நியூஸ் வந்திருக்கு. ஸ்டேஷனுக்கு வாயா, கொஞ்சம் விசாரிக்கணும். என்ன முறைக்கிற? இவன் தான் சார் காலையில இருந்து வர்றவங்க போறவங்க சொல்லிக்கிட்டு இருந்தான். உண்மைதானே சார் சொன்னேன்? அவர் மூட்டைப்பூச்சி மருந்து குடிச்சுதான் செத்தாருன்னு உனக்கு எப்படியா தெரியும்? செத்து போன மனுஷன் மூட்டுப்பூச்சி மருந்து எங்கிட்ட தான் சார் வாங்கினாரு. காசு கூட கொடுக்கல சார். இனிமேல் அந்த காசு எங்க வரப்போகுது? ஓ, நீ தான் மூட்டைப்பூச்சி மருந்து வித்தையா? அப்ப நீ வாயா ஸ்டேஷனுக்கு. சார் ஐயோ, மூட்டுப்பூச்சி மருந்து வித்ததுமோ வார்த்தை தான் சார். அந்த மருந்தால மூட்டுப்பூச்சியே சாகாது சார். அதெல்லாம் ஸ்டேஷன்ல பேசிக்கலாம். வாயா. யோ கான்ஸ்டபிள், ஏத்தி அவங்கள வண்டியில. வாயா ஏரியா நீ வண்டியில. ஹலோ அண்ணா, நான் நாராயணன் பேசுறேன். நாராயணா, அண்ணா தான் பேசுறேன். எப்படி இருக்க? அம்மா அப்பா எப்படி இருக்காங்க? அண்ணா, அம்மா அப்பா இந்தியாவுக்கு வந்துட்டாங்களே. என்னது, இந்தியாவுக்கு வந்துட்டாங்களா? எப்படா? எனக்கூட சொல்லாம. அண்ணா, வழக்கம் போல இங்க பாட்டிக்கும் பேத்திக்கும் சண்டை. வழக்கம் போல சரியாயிடும் நினைச்சேன், ஆனா சரியாகல. அமைஞ்சிக்கர்ல இருந்து அண்ணா நகருக்கு வர்ற மாதிரி அமெரிக்காவில இருந்து இந்தியாவுக்கு கிளம்பி வந்துட்டாங்க. இங்க இருந்து தாஷபுராஸ்ல ரூம் கூட புக் பண்ணியிருந்தாங்களே. அப்படியா? வயசான காலத்துல அம்மாவும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போலாம்டா. சரி, அவங்க தங்கியிருக்க ஹோட்டலில் போய் பார்க்குறேன். ஹோட்டலில் இருக்காங்களோ இல்லை நம்ம வில்லேஜ் கிளம்பி போய்ட்றாங்களோ? சரி நாராயணா. சார், இந்த அக்கௌண்ட்ஸ் நாளைக்கு பார்த்துக்கலாமா? அம்மா அப்பா அமெரிக்காவில் வந்திருக்காங்க, கொஞ்சம் போய் பார்க்கணும். உங்க டாக்டர் கல்யாணத்துல கூட நான் அவங்கள பார்க்கலையே. அதான் சார், அவங்க அமெரிக்கா போன ஒரே மாசத்துல கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதான் அவங்களால வர முடியல. அப்ப கிளம்பட்டுமா? என்னங்க சொல்றீங்க? அத்தையம்மாவும் இந்தியாவுக்கு வந்துட்டாங்களா? எப்ப வந்தாங்க? ஏன் நம்ம வீட்டுக்கு வரல? பதட்டப்படாதம்மா. டெலிஃபோன்ல அப்பா அம்மாவும் இந்தியாவுக்கு வந்திருக்கான் நாராயணன் சொன்னப்ப எனக்கும் இப்படிதான் இருந்தது. எதனால திடீர்னு புறப்பட்டு வந்தாங்க? வேற என்னம்மா, பெரியவங்க அந்த காலத்தை பத்தி ஏதான் பேசியிருப்பாங்க. தம்பி பொண்ணுக்கு அது பிடிக்கல. உடனே தாத்தாக்கும் பேத்திக்கும் சண்டை. வந்தவங்க நேரா நம்ம வீட்டுக்கு வர வேண்டியதானே? கிராமத்துக்கு எதுவும் போயிட்டாங்களோ? இங்கதான் ஹோட்டல் தாஷபுர தங்கி இருக்கதா தம்பி சொன்னான். அமெரிக்கால கிளம்புறதுக்கு முன்னாடியே டெலிஃபோன்ல ரூம் எல்லாம் புக் பண்ணிட்டாங்களாம். எங்க சீக்கிரம் கிளம்புங்க, நம்ம போய் அத்தைய மாமாவையும் கூட்டிட்டு வரலாம். மகனும் மருமகளும் இருக்கிறப்போ அவங்க எதுக்கு தனியா ரூம்ல தங்கணும்? வாங்க போலாம். நீ எங்க வர? தாஷ் பிரகாஷ், நான் போய் அவங்கள போய் கூட்டின்னு வரேன். லக்கேஜ் வேற இருக்கும். அப்பா, அப்பா, என்னப்பா இது? நமக்குன்னு வீடு வாசல் இருக்கும்போது இங்க வந்து இருக்கீங்க. அப்பா, இது எங்களுக்கும் சரி,
அடுத்தவங்களுக்கும் சரி தொந்தரவு இல்லாம இருக்கும். அப்பா, அமெரிக்காவில தான் தம்பி கிட்ட சொல்லாம வீட்டை விட்டு வந்தீங்க. இங்கே வந்து நம்ம வீட்டை மறந்துட்டு இங்க இருந்தா என்ன அர்த்தம் இது? அது இல்லப்பா, காலம் மாறும்போது நம்மளையும் மாத்திக்கணும்னு எல்லாரும் சொல்றாங்க. எங்களால அப்படி இருக்க முடியல, அதனால ஒதுங்கி வந்துட்டோம். வேற தனி வீடு வாடகைக்கு பார்த்துட்டு இருக்கோம். அது வரைக்கும் இங்கதான் இருக்க போறோம். அம்மா, இப்படி யாருமே வேண்டான்னு ஒதுக்குற அளவுக்கு என்னமா பிரச்சனை? நாகரிகம்ப்பா. இந்த காலத்து பசங்களோட எங்களால ஒத்து போக முடியல. நாராயணன் வீட்டுல அதை நாங்க அனுபவிச்சிட்டோம். அப்படி என்னமா நடந்தது? நாராயணன் பொண்ணு இருக்குல்ல, அதான் எங்க பேத்தி. அவ போக்கே சரியில்லப்பா. வயசு பொண்ணுங்கிறத மறந்துட்டு பாய் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் சுத்திட்டு இருக்கா. அவளுக்கு நாங்க அட்வைஸ் பண்ணோம். கோவிச்சுக்கிட்டு நேர போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா. நாராயணன் கண்டிக்கல, நாங்க கண்டிச்சோம். அதனால தண்டனை எங்களுக்கு. அமெரிக்கால அப்படித்தானா, ஏதோ மென்டல் ஹராஸ்மெண்டா. எங்க பேத்திய நாங்க மன ரீதியா டார்ச்சர் பண்ணிட்டோம்னு சொல்லி எங்களை ஜெயில போட்டாங்க. நாராயணன் தான் அப்புறம் ஏதோ செஞ்சு எங்களை வெளியில கொடுத்துட்டான். அப்பாடான்னு மூச்சு விடலாம்னா அவன் வீட்டுல ஒரு ரூம்ல கைதியா வச்சுட்டான். வேளா வேளைக்கு சாப்பாடு வரும், சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டான். அடுத்தவங்க உரிமையில தலையிடாதீங்கன்னு சொன்னான். அங்க எப்படி எங்களால இருக்க முடியும்? அதனால வந்துட்டோம். என்ன பாழா போன சட்டமோ, பெத்த பிள்ளைங்களை கூட கண்டிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அவங்க நாட்டு கல்ச்சருக்கு அதெல்லாம் ஓகேமா. அமெரிக்காக்கு போக வேண்டாம், உங்களுக்கு ஒத்து வராது நான் சொன்னேன். என் பேச்ச கேட்டீங்களா? சுவாத்தியோட கல்யாணத்தை கூட தங்காம போனீங்க. இப்ப என்னாச்சு? நாராயணன் அமெரிக்காவில இருந்து எனக்கு போன் பண்ணாம இருந்தா நீங்க வந்த விஷயம் கூட எனக்கு தெரிஞ்சிருக்காதுமா. அப்படியே வந்தீங்க. வந்த உடனே நேரம் நம்ம வீட்டுக்கு வராம உங்களை யாரும் அந்த ஹோட்டல் இருக்க சொன்னது? சொல்லுங்க. சுவாதி எப்படி இருக்காப்பா? அவ நல்லா இருக்கா, ஹைதராபாத்ல ஹாப்பியா இருக்கா. அம்மா, அப்பா கிளம்புங்க. வேண்டாம்ப்பா, நாங்க யாருக்கும் கஷ்டம் கொடுக்க விரும்பல. அப்பா, எனக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு. வயசானவங்களை கடைசி காலத்துல சரியா கவனிக்கலாம், கெட்ட பேர் வரக்கூடாதுப்பா. நான் நல்லா இருக்கணும், கிளம்புவாங்க. போயிடலாங்க. Reception. We are checking out. Prepare the bill, please. Thank you. வணக்கம் வக்கீல் சார். வாங்க மிஸ் நடராஜன், உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? இதோ இருக்கேன் சார். ஸ்ட்ரைக் முடிஞ்சு கோர்ட்டு திறந்தாச்சுன்னு பேப்பரில் படித்தேன். அதான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். கோர்ட்டு திறந்தாச்சு, ஆனா இப்ப வேற ஒரு சிக்கல் வந்திருக்கேன். என்ன சார்? மழை விட்டாலும் தூவான விடலைங்கிற கதையா? உங்களுக்கு அந்த பணம் கிடைக்கிற நேரத்துல உங்க பையன் ராஜேந்திரன் உங்க மேல கேஸ் போட்டிருக்காரு. ராஜேந்திரன் எனக்கு எதிராக கேஸ் போட்டிருக்கானா? எதுக்காக? கோர்ட்ல இருக்கிற 50,000 பணம் எங்க அம்மா நகையை வித்து வாங்கினது, அதுல எனக்கும் பங்கு இருக்குன்னு உங்க பையன் ராஜேந்திரன் கோர்ட்ல கேஸ் போட்டு அந்த பணத்தை முடக்கி வச்சிட்டாரு. பைத்தியர்த்தனம் பண்ணிட்டானே. உங்க மகனோட லாயர் மைக்கேல் எங்கிட்ட ஜூனியரா இருந்து வருதான். அதெல்லாம் பத்தி நீ ஒண்ணுமே கவலைப்படாதீங்க. அலகாபாத்ல இப்படிதான் அப்பனுக்கும் மகனுக்கும் ஒரு கேஸ் நடந்தது. அப்பாவுக்கு தான் சாதகமா தீர்ப்பாச்சு. உங்க மகனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் சார். இல்லை வேண்டாம் சார். அப்பனும் மகனும் கோர்ட்டில் சந்திச்சதா எங்கள் குடும்பத்தில் சரித்திரமே கிடையாது. ராஜேந்திரனுக்கு ஏதோ பணம் தேவை போல இருக்கு. எங்கிட்ட கேட்டிருந்தா நானே கொடுத்துருப்பேன். அனாவசியமாக வக்கீலுக்கு செலவழிச்சிட்டான். நான் இந்த கேஸ்லேருந்து விளைவிக்கிறேன் சார். அவனே பணத்தை எடுத்துக்கிட்டான். என்ன ராஜேந்திரன் சார், உங்க அப்பா மேல போட்ட கேஸை திடீர்னு வாபஸ் வாங்குறேன் சொல்றீங்க, எதுக்கு? என்னமோ மனசுல தோணுச்சு, அதான் வாபஸ் வாங்குறேன். சார், கிளையண்ட் என்ன கேட்குறாங்களோ அதை பண்ணி தரதான உங்க வேலை. அதுக்கு இல்ல சார், கேஸ் போடுறதும் வாபஸ் வாங்குறதும் உங்க விருப்பம். அதை நான் இல்லைன்னு சொல்லல. அன்னைக்கு என்னவோ நானா அப்பா வந்து ரொம்ப வீரப்பா பேசுனீங்களே, அதுக்காகத்தான் கேட்டேன். ஆமா சார், அன்னைக்கு ஏதோ அவசரத்துல கேஸ் போட்டேன். வயசான காலத்துல எங்க அப்பா மனசு கேட்காம ஏதாவது பண்ணிட்டாருன்னா கோர்ட் கேஸ்னு யார் சார் அலையிறது? இது அன்னைக்கு யோசிக்கலாம் இல்ல, திடீர்னு எப்படி இந்த ஞானமே வந்துச்சு? சார், எல்லாத்துக்கும் காரணம் சொல்லிட்டு இருக்க முடியுமா? நீங்க பேசாம கேஸை வாபஸ் வாங்க. இந்தாங்க உங்க ஃபீஸ் வச்சுங்க, நான் வரேன். நான் வரேன் வக்கீல் சார். ஓகே சார். ஹலோ. சொல்லுங்க மைக்கேல். என்னது, ராஜேந்திர கேஸ வாபஸ் வாங்கிட்டாரா? அப்படியா? ஒரு நிமிஷம். சுந்தரமூர்த்தி. என்னங்க சார்? மிஸ்டர் நடராஜன் போறாரு, அவரை கூப்பிடு. சரி சார். சொல்லுங்க மைக்கேல். ஆமா, ஏன் கேஸ வாபஸ் வாங்கினாங்களா? ஓஹோ, அப்படியா?
சரி ஃபீஸ் வாங்கினல, அவ்வளவுதான் விடு. கூப்பிட்டீங்களா? இப்பதான் அந்த லாயர் மைக்கேல போன்ல ஒரு புடி பிடிச்சேன். மிரண்டு போயிட்டான். உங்க சன்னு ராஜேந்திரன் கிட்ட மைக்கேல் என் பேரை சொல்லியிருக்கான். இந்த வம்பே வேண்டான்னு கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க. நீங்க கவலைப்படாதீங்க மிஸ்டர் நடராஜன், எப்படியாவது ஒரு வாரத்துல இந்த பணத்தை கோர்ட்ல நான் வாங்கி கொடுத்துறேன். ரொம்ப நன்றி வக்கீல் சார். ஓகே. இந்தா கணக்க. என்னது இது? இன்னைக்கு சம்பளம் வாங்கினேன். உனக்கு பிடிக்குமான்னு மல்லிப்பூ வாங்கிட்டு வந்தேன். அப்படியே ஸ்வீட்டும். ராமு, இங்க வா. இந்த ஐ ஸ்வீட் தேங்க்ஸ் பா. இந்தா கணக்க சம்பள கவர். நீங்களே சாமி படத்துக்கு முன்னாடி வச்சிடுங்க. என்னங்க, லுங்கி மாத்திட்டு வாங்க, இட்லி எடுத்து வச்சுக்கிறேன், சாப்பிடலாம். என்ன நின்னுட்டு இருக்கீங்க? வெள்ளிக்கிழமைனா உங்களுக்கு டிஃபன் தானே பிடிக்கும், அதான் இட்லி செஞ்சு வச்சிருக்கேன். போங்க போய் மாத்திட்டு வாங்க. உங்களுக்கு பிடிச்ச மிளகாப்படி நீங்க சாப்பிட்டுட்டு இருங்க, நான் போய் ராமுவை தூங்க வச்சுட்டு வந்துடுறேன். தூக்கம் வந்தா அவன் தூங்குவான், நீ இங்க இரு. அவனை பாத்ரூம் கொண்டு போய் விடணும், இல்லைன்னா நைட்டு பெட்ல அசிங்கம் பண்ணி வச்சிருவான். நீங்க சாப்பிடுங்க. ஐயோ, என்னங்க இது? உன் மேல இருக்கிற கோவத்தை எப்படி காட்ட முடியும்? அதுக்காக இப்படியா? ஐயோ, ரத்தம். இப்படி பண்ணது காட்டுங்க. இப்படியா பண்றது?
என் மேல இருக்கிற கோவத்தை வயிற்றுக்கு காட்ட வேண்டாம். இந்தாங்க. சாப்பிடுங்க. வாங்க, டயர்டா இருக்கீங்க, படுத்து தூங்கினா எல்லாம் சரியாயிடும். இத பாருங்க, நான் சொன்னதுதான். இந்த மாதிரிலாம் எதுவும் என்கிட்ட இருந்து எதிர்பார்க்காதீங்க. ஒரு நல்ல பொண்டாட்டியா உங்களுக்கு வேண்டியதை நான் செய்யறேன். ஆனா என்னைய தருவேன் மட்டும் கனவுல கூட நினைக்காதீங்க. இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்க, என் புள்ளைய கூட்டிக்கிட்டு கண்காணத அடிச்சுக்கு நான் போயிடுவேன். ஆமா.